வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அட்டகாசமாக இண்டியா பாருங்க. நேற்று ரேட்டு சொல்ல வேணாம் சொன்னேன், கேட்டீங்களா? பார்த்தீங்களா? எப்பயுமே ஒன்று சொல்கிற பாருங்க, நான் சொன்ன ஒரு காரணம் இருக்கும், புரிஞ்சிக்கல நீங்கள் யாருமே. ஏன்னாக்கா ஒரு வண்டி நம்ம கொடுக்கணும்னா வியாபாரி எடுத்துன்னு போயிட்டு அதே ஊரில் அவங்க விற்கிறாங்க. என் வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த வண்டி அவங்ககிட்ட வந்து வாங்குறாங்க. ஓட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வண்டி எங்கிட்டே ரேட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறது பாருங்கள், நேரடியாக வாங்க. ஏன்னா லாங்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து ஏமாந்து போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், சில விஷயம் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்றாங்க. அது தப்பாக தெரியுது. அது என் நல்லது தான் நினைக்கிறேன், எப்போயுமே நல்லது நினைப்போம். அண்ணன் பாருங்கள், நேற்று வீடியோ பார்த்தாரு, ஆனால் நான் ரேட்டு சொல்லலை. நேராக வந்தார். இவர் ஆசைப்பட்ட மாரி வண்டி கம்மியாக எடுத்து போனார். வண்டி உண்மையிலே ரொம்ப கம்மியாக தான் எடுத்து போனார். இந்த மார்க்கெட்லாம் பார்த்தோன்னா எங்கேயோ விற்கிற ரேட்டு இல்லை அது. ஆனால் வந்த டார்கெட்டானா ஒரு ரூபாய்க்குள்ளே ஏன்னா ஆகுமான்னு எனக்கு கேட்டார். ஆனால் வானா பேசுனானார். அவங்க 1.25 சொல்லி 1.70 சொன்னாங்க. முன்ன பேசி எடுத்து கொடுத்த நல்லா இருக்கணும். என் வீடியோ 3 வருஷம் பார்க்குறாரு அண்ணன். எங்கேருந்து வந்தார் எடுத்து வந்து சொல்ல எங்கே தர சொல்லுங்கள். நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பக்கத்துலேருந்து வரோம். 3 வருஷமாக ஃபாலோ பண்ணோம். கார் ஓரளவுக்கு சரி எல்லாம் லோ பட்ஜெட்டாக கொடுக்குறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் வந்தோம். நம்பிக்கையாக காரும் கிடச்சிது. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பட்ஜெட்டும் கிடச்சிது. ஒன்றும் குறை இல்லை. வந்தோம், இன்றைக்கி தான் வந்தோம். கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எப்போ நாங்கள் வண்டி நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் செக் பண்ணி தான் எடுக்கிறோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. அதனால தான் வண்டி எடுக்கிற சூழ்நிலை வந்ததுனால பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம். சரி, எல்லாம் நல்லா இருந்ததுனால தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. எடுத்து லோ பட்ஜெட்டையும் கிடச்சிச்சு. சரி, ரொம்ப நன்றி. நான் சொல்லுவேண்ணே, அதேமாரி கம்பல்சரி நேம் ட்ரெஸ்ஸரு எல்லா வண்டிக்கும் டிஓ பண்ணோம். அதுக்கான காசும் கொடுத்துட்டாரு, டிஓ பண்ணி விற்றுருவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் பணத்தை கண்ணில் காட்டுனா அண்ணன் பேக்கோடு வந்தார். அந்த பேக் காட்டினா தூக்கி காட்டின அந்த பேக்கை பாருங்க. அந்த பேக்கு பணத்தோடு வந்தார் அண்ணன். இந்த பேக் காமிச்சார், வந்து முடிச்சிட்ட பாருங்க. நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. சரவணை பொறுத்தவரை யாரையும் கெடுக்க மாட்டேன். நான் கேட்டால் கூட நல்லா நினைக்கிறாள். அதனால் நல்லது நினைப்போம். நான் நல்லது நினச்சி தான் வாழ்ந்துங்கிறது வரைக்கும். நீங்கள் என்னை வளர்த்து விட்ட தெய்வம் நீங்கள். அதனால் உங்களுக்கு என்னையுமே நல்லதாக நான் செய்வேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள். அட்டகாசமாக இண்டிகோ பாருங்கள். நான் வந்து 50 ரூபா 50 ரூபா போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் 40 ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன்னேன். அவர் வந்து 36 ரூபாய்க்கு வண்டி எடுத்துட்டு ஒரு கோட்டு பெயிண்டிங் மட்டும் பண்ணேன். அதே மேலே ஒரு 6000 ரூபாய் ஆச்சு. சூப்பராக வச்சுட்டாங்க பெயிண்ட்டு. வண்டியே ரதமே மாறி போச்சு. இன்றைக்கி 1000 ரூபா சொன்னாலும் ஒர்த்துது. இதே வண்டியை கூட ஒருத்தர் செலவு பண்ணி பண்ணாங்கனாக்கா 1.5 லட்சம் 2 லட்சம் விற்கிறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டில் முடிச்சிட்டா இருப்பாருங்க. நல்லா இருக்கணும். கள்ளக்குறிச்சி மாவட்டமா? அங்கேருந்து என்ன ஊர்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம். எங்கேருந்து வர சொல்லு. வணக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம். ஆனால் நம்பி வாங்க, எல்லாருமே கண்டிப்பாக வாங்கலாம். அவர் சொன்ன வார்த்தைக்காகவே நான் வாங்கிட்டேன். நான் திருப்பியும் வருவேன், திருப்பியும் வாங்க அவர்கிட்ட. நீங்களும் எல்லோரும் வாங்க. வீடியோ பார்க்குறேன். நான் ஒரு 2 வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். வந்தோடனே திருப்தி எடுத்து கொடுத்தாரு. நீங்களும் வாங்க. எல்லாமே ஓகே தான், பண்ணி கொடுத்த எல்லாமே ஓகே. எல்லாமே எனக்கு ஓகே தான். ரேட்டு கிட்ட எல்லாமே ஓகே. நீங்கள் நம்பி வாங்க, அவர் வார்த்தைக்காக வாங்க. ரேட்லாம் அப்புறம் பார்த்து இல்லை, ரேட்லாம் வேண்டாம். நீங்கள் அவர் நம்பி வாங்க, ஒரே வார்த்தை அவ்வளோதான். சரவணன் நம்பி வாங்க போதும். எங்கே தர சொல்லுவா. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சீப் பெஸ்ட்டில் எடுத்து பாருங்க. அப்படி உள்ள இன்ட்லி காட்ட பாருப்பா. ரெடி யாருமே தர மாட்டாங்க சார். ராதா மாரி வண்டியாக பேசு பாரு. அப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு போறி மட்டும் சூப்பராக ஆகி போச்சு. வண்டியே கலரே மாறி போச்சு. அந்த வண்டிக்காரே பட்ட ஆச்சரிய விட உங்களுக்கு எத்தனை சீட் கவர்லாம் போட்டால் நல்லா இருக்கும். 1.5 லட்சம் 1.5 லட்ச ரூபாய் இன்றைக்கி அந்த வண்டி. வேறு கள்ளக்குறிச்சி போய் பெயிண்ட் அடிச்சா ரைட்டுப்பா. என்னம்மா வண்டி போய் பார்த்தியா, பழம் ஆகி போச்சு. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பாருங்கள், அருமையான ரிட்ஸு பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வராரு. ஊட்டிலேருந்து பார்த்து இந்த வண்டி எடுத்துட்டாருங்க. 2.25 சொன்னேன், நீங்கள் கிட்ட வாங்க ஒரு 2.25 ரூபாய் பண்ணி தரேன். அப்புறம் 2 ரூபாய்க்கு கேட்டார். வெறும் 1,95,000 கொடுத்த பாருங்க. அருமையான வண்டி, நல்லா இருக்குது. 2 ஓனரு, சூப்பராக. கம்பல்சரி டிஓ, அதுக்கான டிஓ நேம் ட்ரெஸ்ஸரு காசு கொடுத்தா நானே பண்ணி கொடுத்துருவேன். இப்போல்லாம் வந்து ஒரு வண்டிக்கு டிஓ பண்ணால் தான் நல்லது எல்லாருக்குமே. நான் டிஓ பண்ணிடுற மாதிரி. அண்ணன் எங்கேருந்து வந்தால் எத்தனை சொல்ல எங்கே தர சொல்லலாம். நான் ஊட்டியிலேருந்து வரேங்க. ஒரு 3 வருஷமாக வீடியோ பார்த்துட்ருக்கேன். வருது வந்த வண்டி நான் நினச்சி வந்த ஒரு வண்டிங்க. இப்போ அமைஞ்சது ஒரு வண்டி. சரி, மனசு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சரி, ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து வாங்குறேன்ட்டு வரேன்ட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க, வரவும் விற்கவங்க. எத்தனை மணி நாங்கள் கிளம்புனீங்க அங்கேருந்து? நாங்கள் நேற்று கிளம்புந்துங்க. இன்றைக்கி மதியானம் ஆகி போச்சு. எத்தனை கிலோமீட்டர் அங்கேருந்து? ஒரு 450 கிலோமீட்டர் வருங்க. 450 கிலோமீட்டர்.
பாருங்கள் 450 கிலோமீட்டர் வந்து பாருங்கள் ஊட்டிலேருந்து. பாருங்கள் அங்கே இல்லாத வண்டியில் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்து எடுத்துகிட்டு பாருங்கள். நல்லா இருக்கணும். அவர் ஈகோக்கு வந்தார், ஈகோ செட் ஆகலை, அதனால் இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டுங்க. கிட்டத்தட்ட 20 வரும் நான் மைலேஜ் இந்த வண்டிக்கு அருமையாக இருக்கும். ஷிஃப்ட்டில் வர இன்ஜின் தான், நல்லா இருப்போம். இதே மார்க்கெட் இருந்தால் 2.25 ரூபா 3 ரூபா விற்கிற வண்டி நம்ம சீப் பெஸ்ட்டில் கொடுத்துரும் பாருங்கள். நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள். நீங்கள் புதகம் போது பாருங்கள், டிசைன் இன்னும் சரியான டிசைன் சார். முன்னே சொல்கிற பாருங்க, இந்த மாதிரி டிசைன் நான் ஓட்டி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அருமையாக வண்டி. 2012 மாடல், 2 ஓனர், எஃப்சி, இன்சூரன்ஸ், போலீஸ் எல்லாமே கலந்துச்சு. இவர் நேற்றே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னே திருப்பத்தூர்லேருந்து வந்தால் அப்புறம் வந்து திருப்பத்தூர் தான் நம்ம அங்கேருந்து ஒரு 1000 மட்டும் கொடுத்துட்டு போனார். நம்பிக்கையாக வந்து கொடுத்துட்டு போனார். ஆனால் நிறைய பேர் இந்த ரேட்லாம் கேட்டாங்க. ஆனால் இவரு தான் வரணும்னு சொல்லிட்டு பேசி கம்மி ஜாஸ்தி பேசி எடுத்து கொடுத்தேன். நல்லா இருக்கணும், மேலே வளரணும். எங்கேருந்து வந்தாருன்னு சொல்லுவேன். எங்கேருந்து வர சொல்லு, எங்கேருந்து வர சொல்லு, என்ன ஊர் சொல்லி வந்து சொல்லு, அது ஒரு சொல்லு. திருப்பத்தூர்ண்ணா. திருப்பத்தூர். நடி வண்டி ஓட்டி பார்த்து நடிக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? ஏசி நடிக்குதா? எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கா? ரைட், ஓகே. பாருங்கள், இனிமேல் நல்லா இருக்கணுங்க. இனிமேல் எவ்வளோ பேர் வராங்க வண்டி வாங்கிறதுக்கு. இந்தமாரி வண்டி ஒரு சில வண்டா வந்து கொடுத்தா நல்ல பொருளாக கொடுக்கணும் ஆசை வந்து. பாருங்கள், இதோடைய இன்ட்ரெலாம் காட்டுற மாதிரி பாருங்கள். சூப்பராக பேச வண்டி. ஒரு ஆயில் சர்வீஸு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு டார்கெட்டே 3 லட்சம் தான் மதிப்பு இல்லை வாந்தி ஆகிறதுக்கு. அவள் தான் பணம் செஞ்சது. 3 லட்சம் தான் கையில் இருந்தார். நல்லா இருக்குது, முன்ன பின்ன பேசி எடுத்துட்டாரு. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள். அட்டகாசம் வண்டி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் நின்று வண்டி. அருமையான டீசல் வண்டி பாருங்கள். இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு 1.5 லட்சம் விற்கிற வண்டியை 60 ரூபாய்க்கு கேட்டாங்க. அப்புறம் 65 ரூபாய் முடிச்சிடாம டீசல் வண்டி யாருமே தரம ரேட்டு கொடுத்துரும் பாருங்க. நல்லா இருக்கணும், மேலே வளரணும். அண்ணா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஊர்னாங்க சின்னியமலையா? சொல்லுண்ணா, எங்கே தர சொல்லுண்ணா. கோயம்புத்தூர் சின்னியம்பலத்துலேருந்து வரோம். அண்ணன் சரவணன் வண்டி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நல்ல மனுஷன், எல்லோரும் வரலாம், நம்பி வரலாம், வாங்கலாம். கண்டிப்பாக ஏழைங்களுக்கு நல்ல ஏற்ற ஒரு மனுஷன் தான். என்ன கண்டிப்பாக கேட்ட ரேட்டு முடிச்சு கொடுக்குறாரு. ரேட்டு முடிச்சு கொடுத்துறாரு. நல்ல மனுஷன். நீ கேட்குற வேலைக்கு வாங்கி கொடுத்துட்டேன். 65 ரூபாய் டீசல் வண்டி செம்ம லக்கு. உண்மையிலே நல்லா இருக்கணும். நீங்கள் போங்க, லிட்டருக்கு 25 வருங்க மைலேஜ். அப்படியே சுற்றி காட்ட வண்டி கொஞ்சம். வண்டி பாருங்க, 4 டயர், புது டயரு. தண்ணி செக் பண்ணிட்டியா? லாங் போ, தண்ணிலாம் செக் பண்ணிப்பா எல்லாத்தையும். ரெடி, தண்ணிலாம் செக் பண்ணி. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அட்டகாசமான ஈகோ பாருங்க, சரியான வண்டி. 2018 19 ரிஜிஸ்ட்ரு. உண்மையாக சொல்கிறேன், இந்த வண்டிலாம் செம்ம லக்கு. இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தோன்னா 5-6 ரூபா 5-3 ரூபா வர வண்டி இன்றைக்கி வெறும் 3.45 எடுத்து பாருங்கள். வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கா. இவர் வந்து ஒரு வாத்தியார். எனக்கு இவர் பேச்செல்லாம் ரொம்ப ஃபீச் அருமையாக இருக்கா. இவர் வந்து படிப்படியாக வந்து இன்றைக்கி ஒரு காலேஜ் கட்டுற லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். இப்போத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு காலேஜ் ஆடுவேன், அது பசங்க இட்டு பார்த்துக்கு. என்ன மாரி லோ பட்ஜெட்டில் இவரும் லோ பட்ஜெட்டில் பசங்களை வந்து மேலே படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாரு. இவர் மனசார வாழ்த்துங்க. இன்னும் நிறைய வரணும். அண்ணன் பேருங்கண்ணா? அண்ணன் பேர் என் பேர் சிவசங்கரங்க. சொல்ல, எங்கே தர சொல்லுங்கண்ணா? நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலேருந்து வரேங்க. என் தம்பி இவர் பேரும் சரவணன், அண்ணன் பேரும் சரவணன். என் தம்பி தான் வந்து முதல்ல அண்ணனை சொன்னான்னா, நீங்கள் வாங்க அண்ணன்கிட்ட போவோம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி கிடைக்கும் வாங்கினான்னா. வந்த அன்றைக்கே வண்டி அமைஞ்சிருச்சு. அண்ணன் மனசு எப்படின்னா, நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா கார் இல்லாமல் போக மாட்டோம். அதே மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற பழக்கம்லாம் கிடையாது. அண்ணனுக்கு எப்போயுமே வர கஸ்டமரை திருப்திப்படுத்தணும். அதே மாதிரி அண்ணன்கிட்ட வண்டி எடுத்தால் என்ன ஒரு இதுன்னா, நல்லா இல்லை அப்படின்ற வண்டியை அண்ணன் கண்டிப்பாக வந்து வியாபாரம் பேசவே மாட்டார். வண்டி கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ரேட்டில் தோணுதோ அந்த ரேட்டில் இங்கே வந்து வண்டி எடுக்கலாம். எல்லோரும் வாங்க. திருச்செந்தூர் முருகன் ஏஜென்சிஸில் வந்து கார் சர்வீஸில் வந்து நம்ம அண்ணனை பாருங்கள். அண்ணங்கிட்ட உங்களுக்கு தேவையான காரை அள்ளிக்கிட்டு போங்க. நன்றி, வணக்கம். ஒரு சந்தோஷமாக வச்சு பாருங்கள். அண்ணன் பாருங்கள், நம்மளுக்கு என்ன ஊர் நீங்கள் சொன்னீங்க? செஞ்சில். இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருந்தாக்கா அண்ணன் கூட கும்பலாக நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக ஹைலைட்டட். எவ்வளோ காசு பணம் சம்பாதிதல்ண்ணா. நாங்கள் கும்பலாக ஹோட்டலில் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது.
நல்லா இந்த டிஃபனில் சூப்பராக செம்மையா இருந்துச்சு. அண்ணன் மனசு போல் எல்லாருக்குமே இங்கே வந்து பசின்னே போகல, நாங்கள் நல்லா திருப்தியாக வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி அண்ணனுடைய மனசு என்னென்னா அன்னதானம். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணாது, நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. அண்ணன் அதை தனியாக பண்ணிகிட்ருக்காரு, எவ்வளவோ ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம கொடுக்குற பணத்தில் ஒரு பங்கு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. இதை வந்து இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம கொடுக்குற பணம் நம்ம அண்ணனுக்காக மட்டும் இல்லை, அந்த ஏழை குழந்தைகளுக்காக கொடுக்குறோம். நிறைய பேர் வயிறார சாப்பிட்றாங்க, அதுக்காகலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அண்ணனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேசு விடாத. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலேருந்து வந்திருக்கோம். அதே மாதிரி அண்ணன் பேசுகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலேருந்து வந்திருக்கோம். அண்ணன் சிவா அண்ணனுக்காக கார் எடுக்கலான்னு வந்தோம். வந்து எடுத்து நம்ம சரவணன் அண்ணன் கடைக்கு இட்டுட்டு வந்தோம். நல்ல மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்லேயே கொடுத்துருக்காங்க. மிக்க சந்தோஷம். எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கு, எல்லாருமே வரலாம். வார்த்தையில் சொல்கிறதுக்கு சொல்ல முடியல, வரல. அதனால சந்தோஷம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து இன்றைக்கி அண்ணனா கூட உட்காந்து சாப்பிட்டோம். அது மிகப்பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கு. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து இந்த உறுதுணையாக அந்த மச்சான்னு சொல்கிறாரு. நீ ஒரு வார்த்தை பேசு, நீ தான் பேசணும். சூப்பராக பேசு. நான் என்ன பேசுது வாயில் நான் வந்து பேசு. எப்பயுமே சொல்றது சொல்லலாம், யாருக்கோசம் நம்ம மக்களுக்கோசம், யாருக்கோசம் மக்களுக்கு, நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றோம். யாருக்கோசம் மக்களுக்கோசம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக். நீங்க வர்றீங்க, நாங்க தரோங்க. டீசல் பெட்ரோல்.